ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து ஜோதிஷ் பேசுகிறேன். ஒரு 32 இன்ச்சில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது பேக்கோட கட்டிங் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோ, ஃப்ரண்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோ, கை கட் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயிலாக கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை 32 இன்ச்சு சைஸில் பேக் கட்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் 2 கோடு போட்டுக்கோங்க. உயரம் இவங்களுக்கு வந்து 12 இன்ச்சு. ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு 13 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 கோடையும் போட்டுக்கணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 இன்ச்சு பாடி அளவு. இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 23. இவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சா போதும். 2.25 இருந்தால் போதும் ஷோல்ட்ரு. ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 2.25 தையலுக்கு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 32 பாதி பார்த்திங்கன்னா 16, 16 பாதி 8. ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு எப்பயும் போல் ஒரு 1.5 இன்ச்சு. இடுப்பு 23. இந்த மாதிரி அரை முக்கால் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து ரவுண்டு அப்படியே நீங்களாக ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. 23னா நான் 24 மார்க் பண்ணி 24 4 ஒரு பாகம் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். 6 இன்ச்சு வச்சுட்டு ஒரு இன்ச்சியும் ஒரு 1.5 இன்ச்சியும் தையல் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ்குள்ளே என்ன இருக்கோ அதே அளவு நான் அப்படியே வச்சுருவேன். இந்த மேலேருந்து இங்கிட்டு வைக்கிறது, கிராஸ் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இவங்க அளவு ப்ளவுஸில் பேக் வந்து 4 இன்ச்சு இருக்குது. அதே 4 இன்ச்சு அங்கனக்குள்ளே வச்சு மார்க் பண்ணிட்டு அதே இடத்துல அப்படியே அடித்து திருப்பிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இவங்க வந்து மாடல் கட்டிருக்காங்க பேக்கில். அதனால் பேக் மட்டும் தைக்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு மாடல் கட்டிருக்காங்க. ஒரு மாடல் ஒன்று போட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே எப்பயுமே வைக்கக்கூடாது. 1 இன்ச்சு கொஞ்சம் பெரிய அளவு ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சுட்டு கரெக்டாக ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை 14 இன்ச்சு. அதில் 17 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். 6.25 இருக்குது. இந்த இடத்துல எப்பயுமே ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கை ஜாயின் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு கையை கரெக்டாக வச்சு வெட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு இழுத்து தைங்க. பேக் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இழுத்து தைச்சிங்கன்னா கை வந்து சுருக்கமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். பார்த்தாக்கா உங்களுக்கே ரொம்ப நம்மளே எவ்வளோ தைச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவை அப்படி வெட்டி தைச்சி பாருங்கள். கை வந்து அப்படியே அழகாக ரவுண்டாக சேஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வீடியோவில் பார்ப்போம்.